வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Tableauல வேற டேட்டா கனெக்டர்ஸ் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணலாம். அதாவது வேற டைப் ஆஃப் ஃபைல்ஸ் லைக் நம்மளுக்கு எக்ஸெல் ஃபைல் இருக்கும், சிஎஸ்வி ஃபைல்ஸ் இருக்கும், JSON ஃபைல்ஸ், ஆன்லைன் ஃபைல். ஸோ இந்த மாதிரி வேற ஃபைல்ஸ வந்து எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸெல் ஃபைல் பார்க்கலாம். இங்க லெஃப்ட் சைட்ல நீங்க வந்து Tableau ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 2F ஃபைல்ல இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க எக்ஸெல் ஃபைல். இதுல நீங்க எக்ஸெல் ஃபைல் ஆல்ரெடி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்கணும் உங்களோட பாத்ல எங்கேயாவது லொகேஷன்ல. ஸோ அதுலேருந்து நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸெல் ஃபைலுக்கு நீங்க கிளிக் பண்ண உடனே, உங்களோட எக்ஸெல் ஃபைல செலக்ட் பண்ணி கிளிக் பண்ண உடனே, அது உங்களோட Tableauல இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். இம்போர்ட் பண்ண உடனே இந்த மாரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் எந்த சோர்ஸ நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதோட நேம், அதுக்கப்புறம் என்னென்ன டேபிள்ஸ் இருக்கு. ஸோ டேபிள் எப்படி இது வந்து இன்டர்பிரெட் பண்ணுதுன்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு ஷீட்ல இருக்கிறத ஒரு ஷீட்ட ஒரு டேபிளா எடுத்துக்கும். நம்ம இதே எக்ஸெல் ஃபைல்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் டேட்டா கனெக்ஷன் பிராக்டிஸ் எக்ஸெல் ஃபைல். இத தான் நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, 3 ஷீட் இருக்கு. ஆர்டர்ஸ், ரிட்டர்ன்ஸ் அண்ட் பீப்பிள். ஸோ ஒரு ஷீட்டையும் அது வந்து ஒரு டேபிளா கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ இங்க இப்போ ஆர்டர் டேபிள் இருக்கு. பீப்பிள் அண்ட் ரிட்டர்ன்ஸ். இப்போ நான் அந்த ரிட்டர்ன்ஸ்ங்கிற டேபிள் எடுத்து இங்க கனெக்ஷன் பெயின் அதாவது உங்களோட கேன்வாஸ்ல வைக்கிறேன். வச்ச உடனே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்துரும். ஓகே. அதோட ப்ரொஃபைல் லைக் ரிட்டர்ன்ஸுங்கிற டேபிள்ல என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கு, அதோட டேட்டா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துரும். இப்போ இதில பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் சைட்ல 2 டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்கு. லைவ் கனெக்ஷன், எக்ஸ்ட்ராக்ட் கனெக்ஷன். ஸோ லைவ் கனெக்ஷன்னா நீங்க ஸ்ட்ரீமிங் டேட்டா. அதாவது ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து இன்கமிங் வந்துட்டே இருக்கிற டேட்டாலாம் இருக்கும் இல்லையா? கிளவுட்லேயே ஸ்டோர் ஆகி கிளவுட்ல ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அந்த டேட்டா. ஸோ அந்த டேட்டாவ வந்து நீங்க டைரக்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க லைவ் டேட்டாக்கு போணும். அது வந்து உங்க லோக்கல் லொகேஷன்ல ஸ்டோர் ஆகாது. அது அப்படியே கிளவுட்லேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து அ ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும். அதுவே எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா அப்படின்னா, நீங்க உங்களோட லோக்கல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன கனெக்ஷன் வேணுமோ, அந்த கனெக்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டேட்டாவ பொறுத்து. இது வந்து எக்ஸெல் ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்வி ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒண்ணு இந்த கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துலயே பக்கத்துல ஆட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணியும் நீங்க அடுத்த ஃபைல இம்போர்ட் பண்ணலாம். இல்லன்னா இந்த லெஃப்ட் சைட்ல வந்து Tableauவோட ஐகான் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணாலும் உங்களால இம்போர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்வி ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சிஎஸ்வி ஃபைல் ஃபர்ஸ்ட் சிஎஸ்வினா என்ன அப்படின்னா, கமா செப்பரேட்டட் ஃபைல். அதாவது கமால செப்பரேட் பண்ணியிருக்கிற ஃபைல் தான் நம்ம சிஎஸ்வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிஎஸ்வி ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காலமையும் கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டேபிள்ஸ்னா எப்படி இருக்கும்? ஒரு காலமா இருக்கும். அதுவே இங்க வந்து ஒரு காலமையும் கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் இது வந்து கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஹெட்டர். காலமோட ஹெட்டர். இதெல்லாம் ஒரு ரெக்கார்ட். ஓகே. இதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஃபைல நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா, டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துக்கணும். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க இவ்ளோ டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். லைக் சிஎஸ்வி மாரி நம்மளுக்கு டேப் செப்பரேட்டட் ஃபைல்ன்னு இருக்கு. கோலன் செப்பரேட்டட் ஃபைல்ன்னு இருக்கு. செமிகோலன் செப்பரேட்டட் ஃபைல்ன்னு இருக்கு. ஸோ அந்த மாரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. நான் அந்த மாரி ஏதாவது டெக்ஸ்ட் ஃபைல்ஸ நீங்க இம்போர்ட் பண்ணோம்னா, கமா செப்பரேட்டட் ஃபைல்ஸ் அப்படின்னு இது பண்ணிட்டு, எந்த ஃபைல் வேணுமோ அத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க ஓப்பன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த ஃபைல்ல இருக்கிறது டைரக்ட்டா வந்து உங்களுக்கு உங்களோட இதுல கேன்வாஸ்ல ஓப்பன் ஆகும். ஸோ இதுல என்ன இது அப்படின்னா, சிஎஸ்வி ஃபைல் பொறுத்தவரைக்கும் ஷீட்டா இருக்காது. அது கம்ப்ளீட்டா ஒரே டேட்டாவா தான் இருக்கும். அதனால அது டைரக்ட்டா டேட்டாவ லோட் பண்ணிரும். நெக்ஸ்ட் JSON ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆட் குடுத்துட்டு JSON ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல JSON அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. இங்க உங்களுக்கு எம்ப்ளாயி டேட்டா. என்னோட JSONனா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் ஃபைல். ஓகே. JSONனா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் ஃபைல். ஸோ ஆல்ரெடி நான் JSON ஃபைல்ல எனக்கு 2 டேட்டா இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அதோட ஸ்கீமாஸ் வந்து தெரியும். ஓகே. என்னென்ன ஸ்கீமாஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அத குடுத்துட்டு நீங்க ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, இந்த JSON ஃபைல்ல இருக்கிற காலம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்போர்ட் ஆகி வரும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட JSON ஃபைல்ல இருக்கிற காலம். இதுல 500 ரோஸ் இருக்கு உங்களுக்கு அண்ட் 18 காலம்ஸ் இருக்கு. ஸோ அந்த காலம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்போர்ட் ஆயி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, PDF ஃபைல் இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ PDF ஃபைல்ல வந்து எனக்கிட்ட 2 PDF ஃபைல் இருக்கு. நான் இப்ப Amazon ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட PDF ஃபைல் எடுக்க போறேன். இதுல பார்த்தீங்கன்னா 8 பேஜஸ் இருக்கு. உங்களுக்கு 8 பேஜஸ் இருக்கு. 8 பேஜஸ்ல ஒரு பேஜ்லயும் ஒரு டேபிள் இருக்கு.
ஓகே. ஸோ பிடிஎஃப் ஃபைல் பொறுத்தவரைக்கும் எப்படி டேப்லூ இன்டர்பிரெட் பண்ணும்னா, ஒரு ஒரு பேஜையும் ஒரு ஒரு டேபிளா எடுத்துக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்க எல்லா பேஜுமே இம்போர்ட் பண்ணணும்னா, ஆல்ன்னு குடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பேஜ் மட்டும் இம்போர்ட் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு பேஜ ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம். இல்ல எனக்கு 2ண்ட் பேஜ்லேருந்து 5த் பேஜ் வரைக்கும் வேணும்னா, அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அத மட்டும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம். ஸோ நான் இப்போ ஆல்னே குடுக்குறேன். குடுத்துட்டு ஓகேன்னு குடுத்துடுறேன். குடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிடிஎஃப் ஃபைல் கம்ப்ளீட்டா அப்படியே இம்போர்ட் ஆகும். அதுல 8 டேபிள்ஸ் அதாவது நம்மளுக்கு 8 பேஜஸ் இருந்தது இல்லையா? அதனால 8 பேஜும் ஒரு பேஜும் ஒரு டேபிளா உங்களுக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு டேபிள எடுத்து இங்க ட்ராக் பண்ணி ட்ராப் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் 2ண்ட் பேஜ் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட பிடிஎஃப் ஃபைல்ல 2ண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் இருக்கு. இதுல டேட், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு காலம்ஸ் இருக்கு. ஓகே. 7 காலம்ஸ் இருக்கு. பட் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலமோட நேம் வந்து F1, F2, F3 அப்படின்னு இன்டர்பிரெட் ஆயிருக்கு. அதாவது பிடிஎஃப் ஃபைல இம்போர்ட் பண்ணும்போது வேற மாதிரி சம்திங் இம்போர்ட் ஆயிருக்கு. இப்போ இதுல 7 காலம்ஸ் தான் இருக்குங்கிறதுனால, நான் வேணா போய் இத ரீநேம் பண்ணலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பிடிஎஃப் ஃபைல்ல இப்போ உங்களுக்கு 15 காலம்ஸ் இருக்கு, இல்ல 35 காலம்ஸ் இருக்குன்னா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ரீநேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேப்லூல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது யூஸ் டேட்டா இன்டர்பிரெட்டர் அப்படின்னு லெஃப்ட் சைட்ல கனெக்ஷன் பேன்ல இருக்கும். இந்த யூஸ் டேட்டா இன்டர்பிரெட்டர நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது அப்படியே சேஞ்ச் ஆயிடும். பார்க்கலாம் எப்படி மாறுதுன்னு. இத செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட காலம் நேம் எல்லாமே எக்ஸாக்ட்டா உங்களோட பிடிஎஃப் ஃபைல்ல என்ன காலம் நேமா இருக்கோ அந்த மாதிரி மாறிடும். ஸோ டேட், ஓப்பன், ஹை நம்மளுக்கு அந்த 7 காலம்ல என்னென்ன மாதிரி நேம்ஸ் இருந்துச்சோ, அது எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. ஓகே. ஸோ டேட்டா இன்டர்பிரெட்டர் வச்சு நீங்க பிடிஎஃப் ஃபைல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னா உங்களோட ஃப்ளாட் ஃபைல்ஸ் நம்ம வந்து எக்ஸெல் ஃபைல், சிஎஸ்வி, JSON அண்ட் பிடிஎஃப் எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இல்லையா? இப்போ வந்து ஆன்லைன்ல தட் இஸ் சர்வர்ல கனெக்ட் பண்ணும்போது கூகுள் டிரைவும், வெப்சைட் கனெக்ஷனும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கூகுள் டிரைவ் பார்க்கலாம். கூகுள் டிரைவ் இப்போ 2S சர்வர்னு இருக்கு இல்லையா? இது நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த இது எல்லாமே உங்களுக்கு இங்க டிஃபால்ட்டா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இங்க அவைலபிளா இல்லன்னா, நீங்க மோர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து கூகுள் டிரைவ் அப்படின்னு இருக்கும். ஓகே. கூகுள் டிரைவ். குடுத்தீங்க அப்படின்னா, அது ஆத்தென்டிகேட் பண்றதுக்காக கேட்கும். ஸோ, நீங்க என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு எந்த இது வச்சு எந்த மெயில் ஐடி வச்சு ஆத்தென்டிகேட் பண்ணணுமோ, நீங்க எந்த மெயில் ஐடி வேணுமோ, அந்த மெயில் ஐடிய நீங்க குடுக்கலாம். அது உங்ககிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே. அலோவ் பண்றதுக்காக கேட்கும். நான் இதில ஆல்ரெடி என்னோட மெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அது வந்து பாஸ்வேர்ட் கேட்கல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஒன்ஸ் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட கூகுள் டிரைவ்லேருந்து டேப்லூல இம்போர்ட் பண்ற மாதிரி என்னென்ன டேட்டா இருக்கோ, அதாவது அந்த ஃபார்மேட்ல என்னென்ன டேட்டா இருக்கோ, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நான் Netflix titles டாட் XLSX தான் நான் இம்போர்ட் பண்ண போறேன். அத செலக்ட் பண்ணிட்டு, ஸ்க்ரால் பண்ணி கனெக்ட் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். ஸோ, Netflixல அதே மாதிரி தான். Netflix வந்து எக்ஸெல்ல இருக்கிறதுனால, அந்த Netflix கீழ இருக்கிற அந்த ஷி அந்த வொர்க் புக்ல எவ்வளோ ஷீட்ஸ் இருக்கோ, அவ்வளோ ஷீட்ஸையும் ஒரு இண்டிவிஜுவல் டேபிளா அது எடுத்துட்டு வந்துரும். அத எடுத்து நீங்க ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதோட காலம்ஸ், ரெஸ்பெக்டிவ் காலம்ஸ் அண்ட் அதோட ரோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ, இது வந்து Google Driveலேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த லாஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா, வெப் கனெக்டர்ஸ். அதாவது டேப்லூல வந்து வெப் டேட்டா கனெக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்க ஆன்லைன்ல டைரக்ட்டா அதோட டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் டேட்டாவா இருக்கலாம். இல்லாட்டினா வந்து இப்போ கோவிட்டோட அ லைவ் என்னென்ன கேஸஸ் எவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படிங்கிற டேட்டாவா இருக்கலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு டேட்டாவ நீங்க வந்து ஆன்லைன்லேருந்து டைரக்ட்டா இம்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வெப் டேட்டா கனெக்டர் யூஸ் பண்ணலாம். ப்ரொவைடட் அந்த டேட்டா கனெக்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அத அலோவ் பண்ணியிருந்திருக்கணும். ஓகேவா? இப்ப நீங்க GitHubலேருந்து எடுக்கலாம். GitHubல வந்து உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் கேட்கும். அந்த மாதிரி நான் சொல்றேன். ஸோ, ஓப்பனா இருக்கிற டேட்டாலாம் நீங்க ஈஸியா எடுக்கலாம். ஓகே. ஓப்பன் வெப் டேட்டா கனெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பனா அத அவைலபிலிட்டி குடுத்துருந்தாங்கன்னா, நீங்க அத ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஸோ, அதுக்கும் நீங்க சர்வருக்கு தான் போணும். சர்வர்ல போயிட்டு மோர் குடுத்தீங்க அப்படின்னா, வெப் டேட்டா கனெக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல யூஆர்எல் பேஸ்ட் பண்ணும். என்கிட்ட யூஆர்எல் டிஃபால்ட்டாக இருக்குது, அதனால நான் அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எர்த்குவாக்கோட டேட்டா வந்து உங்களுக்கு இது வந்து ஓப்பன் எர்த்குவாக் டேட்டா விச் இஸ் கனெக்டட் வித் டேப்லூ. டேப்லோட கனெக்ட் பண்ணனால நீங்கள் ஈஸியாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கெட் எர்த்குவாக் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா வந்து ஈஸியாக அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த வெப்சைட்லேருந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே கொடுத்துரும். ஓகே, ஸோ அதோட காலம் உங்களுக்கு 4 காலம் இருக்குது அண்ட் அதோட ரோ இருக்குது. ஸோ இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்தோம்னா 4 நார்மல் ஃப்ளாட் ஃபைல் டேட்டா லைக் எக்ஸல், சிஎஸ்வி, பிடிஎஃப் அண்ட் ஜேசன் அண்ட் தென் 2 சர்வர் கனெக்ஷன் பார்த்தோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வர் கனெக்ஷன்லையுமே நீங்கள் எந்த சர்வர் கனெக்ஷனில் பார்த்தீங்கனாலும் அந்த சர்வரோட ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணும், அவ்வளோதான். இப்போ வந்து PostgreSQL எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற சர்வர் நேமும் அதுக்கு உங்களுக்கு இது இருக்கும், அது ஆத்தென்டிகேஷன் என்ன டேட்டா பேஸ்ன்னு சொல்லணும், யூசர் நேம் பாஸ்வேர்டோட ஆத்தென்டிகேஷன் கொடுக்கணும். ஓகே, சர்வர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக அது உங்களோட ஆத்தென்டிகேஷன் கேட்கும் அண்ட் உங்களோட அட்ரஸ், உங்களோட யூசர் ஐடி ஆர் மெயில் ஐடி ஆர் சம்திங் லைக் தட் உங்களுக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ இதோட டியூட்டோரியல் உங்களுக்கு கம்ப்ளீட் டியூட்டோரியல் பார்க்கணுன்னா என்னோட சேனலில் வந்து டேப்லூ டியூட்டோரியல் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த டேப்லூ என்ன நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இல்லை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பார்க்கலாம். நன்றி.